வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனல்ல நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, திருவண்ணாமலை தலத்துல மகா தீபம் ஏற்றக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்துல நடக்கின்ற கிரகநிலை பொறுத்து மேஷராசி நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைய போகுது, வருகின்ற நாட்களை பொறுத்து நீங்க எப்படிப்பட்ட பலன்களை எதிர்பார்க்கலாம், இந்த நேரத்துல உங்க தொழில் எப்படி அமைய போகுது, குடும்பத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக போகுது, இந்த நேரத்தில் நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாமா, அதை பற்றிய தெளிவான பதிவை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு. ஏன்னா இந்த மாதத்தில் தான் கார்த்திகையில் தீபம் ஏற்றி வழிபடுமோ பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்தீங்கன்னா மாலை அணிந்து விரதம் இருந்து ஐயப்பனை தரிசிக்க செல்லக்கூடிய இந்த நேரத்தில் மேஷராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை மாதம் நவம்பர் 15ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 15ஆம் தேதி வரை அமைந்திருக்கு. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் பேச்சு நடக்குதுங்க. அங்கேயே அவர் வக்ரகதியில தான் இருக்க போறாரு. சுக்கிரனும் 10ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு பேச்சாகுது. செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி வரை தனுசு ராசியில பேச்சாகுதுங்க. சுக்கிரன் செவ்வாய் இருவருடைய தங்கள் ஆட்சி பலத்தை விட்டு பேச்சாவதால சூரியனும் தனுசு ராசியில பயணிக்குதுங்க. புதன் பகவான் 21ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகுது. சனி பகவானும் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகுது. சுக்கிரன் புதன் சேர்க்கை மதன ராஜ கோபால யோகத்தை தரும். செவ்வாய் சூரியன் இணைவை மகா யோகம்னு சொல்லுவோம். சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையால் பிறகு மாங்கல்ய யோகம் உருவாக போகுது. இதனால் பார்த்தீங்கன்னா 12 ராசிகளில் மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் உங்கள் ராசி லக்னத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாயும் 8ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு அமைவார். 21ஆம் தேதிக்கு பிறகு அவர் தனுசு ராசிக்கு பேச்சாகுது. இந்த 2 நிலையிலும் பார்த்தீங்கன்னா குரு பார்வை அமையுதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நிலைமையில இனி வருகின்ற நாட்கள் அனைத்து அமையும். தனுசு ராசியில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் தொல்லை இல்லை. அங்கு உங்கள் ராசி அதிபதி இருப்பதால கடவுளுடைய பரிபூர்ண அருள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் முழுவதுமே சிறப்பான பலன்களை நீங்கள் பெற போறீங்க. இறங்கிய அனைத்து காரியங்களும் வெற்றிகள் மேல் உங்களுக்கு வந்து குவியும். மேலும் நீங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாம் இப்போது நிறைவேற்றிக்கலாம். உங்களுக்கு பெயர் புகழ் அதிகரிக்குங்க. அதே போல் சுக்கிரன் 8ஆம் இடத்துல பேச்சாவதால் விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறாரு. பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா ஏற்றடையும். பங்குச்சந்தை சீட்டு எம்எல்ஏ எம்பின்னு எல்லாத்துலேயும் லாபத்தை அதிகரிக்கும். கடந்த காலங்களை இழந்த செல்வங்களை மீட்டெடுக்கக்கூடிய நேரமாக இருக்கு. பொருளாதாரம் பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களை 10ஆம் தேதிக்கு முன்னதாக நீங்கள் திட்டமிட்டு செய்து கொள்வது நல்லது. அதே போல் புதன் பகவான் மூலம் கெட்டவன் கிட்டினும் ராஜயோகம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. கடன் சுமை குறைய தொடங்கும். பழைய பாக்கிகளை வசூலிக்க தொடங்குங்க. சுப காரிய தடைகள் அனைத்து விலகிடுங்க. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஆரோக்கியம் இனி மேம்படும். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. ராசி அதிபதி நல்ல நிலையில் இருப்பதால நற்பலன்கள் அதிக பெறக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு. மேலும் இந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, மனதில் கவலை ரேகைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். அலைச்சல் இருக்குங்க. காரியங்களை நிறைவேற்றினாலும் சின்ன சின்ன தடைகள் வந்து தான் நீங்கள் நிறைவேற்ற முடியும். பழக்க வழக்கங்களை சற்று கவனமாக இருங்க. தேவையில்லாத விஷயங்களை இந்த நேரத்தில் தலையிடுவதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. பயணிகளின் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் கர்ப்பக விநாயகரை வழிபாடு செய்வது உங்களுக்கான வெற்றியை தேடித்தரும். உங்கள் ராசியில் கிரக நிலை பொறுத்து சுகஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரனே, சப்தமஸ்தானத்தில் சூரியன், புதன், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சனின்னு ராகுன்னு கிரகநிலை அமைந்திருக்கு. இந்த கிரகநிலையாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன வருத்தம் நீங்கிடும். வாகனங்களில் செல்லும்போது மட்டும் கவனமாக இருங்க. பண தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீங்க. தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை சமாளித்து நீங்கள் இப்போது முன்னேறுவீங்க. உங்கள் உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக பணிகளை அலட்சியம் காட்டாமல் நீங்கள் செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை உண்டு. குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டியது அமையும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் இந்த நேரத்தில் விட்டு கொடுத்து செல்வது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாக்கும். பிள்ளைங்களுடைய அவங்க போக்கடையை விட்டு பிடிப்பது
நன்மையை தரும். பெண்களுக்கு மற்றவங்களால் ஏற்பட்ட தொல்லைகள் பார்த்தீங்கன்னா சிக்காமல் இருக்க கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தன போக்கு உண்டு. மிகவும் கவனமாக படிப்பில் கல்வியில் முன்னேற்ற ஏற்பாடுகளை செய்துக்கோங்க. மேலும் உங்களுடைய குறிக்கோளை மனதில் வைத்து துணிவுடன் நீங்கள் செயலாற்றுவீங்க. உங்கள் பேச்சு திறமை அதிகரித்து அதனால் பல காரியங்கள் சிறப்பாக நடந்து முடிய போகுது. முக்கிய பிரமுகருடைய அறிமுகம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவியாக கிடைக்க போகுது. நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு உதவுவதற்காக யாராவது ஒருவர் இந்த நேரத்தில் உங்களுக்கு துணையாக நிற்பாங்க. பகைகள் அனைத்து விளங்கிடுங்க. மேலும் தொழில் வியாபாரம் விரிவாக்க செய்ய எடுக்கும் முயற்சிகளை சாதகமான பலன் உண்டு. கடன் பிரச்சனைகள் தொல்லை தராது. போட்டிகள் அனைத்தும் விலகிடும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உயர்ந்த நிலைமைக்கு வருவீங்க. உழைப்புக்கு பலன் இந்த நேரத்தில் உண்டு. உங்கள் மீதான மதிப்பு இனி உயரப்போகுது. சக தொழிலாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசினீங்கன்னா காரிய வெற்றியை உண்டாக்கிடலாம். எதிர்பாராத செலவு இருக்குங்க. மேலும் இந்த நேரத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எதிர்ப்புகள் அனைத்தும் தீரும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை உண்டு. பெண்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடித்திடுவீங்க. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வர தொடங்கும். தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவீங்க. பற்றின இந்த நேரத்தில் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான யோசனைகளை செயல்படுத்தி அதில் வெற்றியும் பெறுவீங்க. தெளிவான மனநிலை இருக்கும். சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான பலனையும் பெற போறீங்க. செயல்திறன் உங்களுக்கு அதிகரிக்குங்க. ஆனால் உங்களுக்கு எதிராக சில செயல்பட்டு சூழ்நிலை அமையக்கூடியதால நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல்கள் இருக்கும். சில நேரங்களில் உங்களுக்கு முக்கிய முடிவு எடுப்பதில் தயக்கம் காட்டுவீங்க. வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் கூடுதல் லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா திறமையுடன் செயல்பட்டு நிர்வாகத்தில் உங்களுக்கான பாராட்டு இந்த நேரத்தில் கிடைத்திடும். ஆனால் அலைச்சல் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே நெருக்க அதிகரிக்க மனம் விட்டு பேசுவது நன்மையை தரும். உறவினர்களுடைய வருகை இருக்கும். அவங்களிடம் நிதானமாக பேசுவது நன்மைங்க. பிள்ளைகளிடம் கோபம் காட்டாமல் அன்பாக பேசுவது நல்லது. மகிழ்ச்சி இந்த நேரத்தில் உண்டு. பெண்கள் எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றியும் பெறுவீங்க. வீண் அலைச்சலானா இருக்குங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா தகுந்த மரியாதையும் மதிப்பும் இந்த நேரத்தில் கிடைக்கும். விருதுகள் அனைத்தும் கிடைக்குங்க. தேவையான பண உதவி இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைத்திடும். கடன் தொல்லை குறைய தொடங்கும். தொழில் போட்டிகளும் நீங்கிடும். அரசியலில் இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்குங்க. கூடுதலாக உழைக்க வேண்டியதாக அமையும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டு. எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலம் நன்மை தாங்க. மாணவர்களுடைய செயல்திறமை அதிகரிக்கும். உயர்கல்வி கற்பவங்க கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிப்பது நல்லது. மேலும் உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்கும். எதிர்பார்த்த பண வசதி கிடைக்குங்க. உங்களது செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் அனைத்து நீங்கிடும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கு உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும். எதிர்பார்த்த பணவரத்து இருந்தாலுமே வியாபாரம் தொடர்பான செலவுகள் உண்டு. போட்டிகள் தொல்லை தராமல் இருக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பணிசுமை குறைந்து காணப்படும். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு உங்கள் வேலைக்கு திறமைக்கும் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவங்களுக்கு இருந்து வந்த நோய் நீங்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அவங்களது நலனில் அக்கறை காட்டுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை ஏற்படாது. மேஷராசி நண்பர்கள், இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடு என்னென்னா, இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பு என்னென்னா தீப வழிபாடு தாங்க. நீங்கள் மாலை நேரத்தில் 5 இல்லைன்னா 5:30 மணிக்குள்ள பூஜை அறையில் விளக்கேற்றி சுவாமி படங்களை அலங்கரித்து குலதெய்வத்தை மனதார வேண்டி பிரார்த்தனை செய்துட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி குளிரம் வரை நீங்கள் எரிய விடுங்க. இந்த விளக்கேற்றி வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா அனைத்து தெய்வங்களுடைய அருளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். விளக்கேற்றிய பிறகு தீபலட்சுமி அருளை பெற தீபலட்சுமி துதியை நீங்கள் இந்த நாளில் பாடலாம். பணியாரம், அதிரசம், இனிப்பு பொங்கல் போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது இல்லத்தில் பார்த்தீங்கன்னா மங்களத்தையும் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பையும் ஏற்படுத்துங்க. கார்த்திகை மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் நீங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே விளக்கேற்றுவதும் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுவதும் சிறப்பான பலனை தரும். திருக்கார்த்திகை தீபம் மட்டும் இல்லைங்க, கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கேற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.